السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس للإنسان إلا ما سعى صدق الله العظيم وصدق رسوله الكريم. நண்பர்களே, இஜ்திஹாத் என்றால் தமிழ் அகராதியில் கூறுவார்கள் முயற்சி என்று. ஒரு தேவை நமக்கு பூர்த்தியாக வேண்டும் என்றால் அந்த தேவைகளுக்காக நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் இஜ்திஹாதிலே கட்டப்பட்டது. நண்பர்களே, திருவள்ளுவர் ஒரு முறை கூறி காட்டினார்கள், முயற்சி வெற்றி தரும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்று. நண்பர்களே, வெற்றி என்பது நாம் என்னதான் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்தாலும் நம்முடைய முயற்சியை கொண்டுதான் அல்லாஹ் தாலா அந்த வெற்றியை நமக்கு அளிக்கிறான். அதன்படி அல்லாஹ் தாலா தன் திருமறையில் கூறுகிறான், அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஆ. மனிதர்கள் அவர்கள் முயற்சிப்பதை தவிர வேறு எதையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று. நாம் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்துக் கொண்டு நாம் எந்த ஒரு முயற்சியுமே செய்யவில்லை என்றால் அல்லாஹ் தாலா எவ்வாறு அன்பர்களை தருவான்? நாம் அதற்காக முயற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு முறை சஅதுத்தீன் தஃப்தாசி ரஹ்மத்துல்லா என்கிற ஒரு மாணவர் இருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களுடைய கல்பில் பாடங்களை பதிவதில்லை. என்பவர்களே, அவர்களை பார்த்து அவர்களுடன் உள்ள மாணவர்கள் எல்லாம் ஏளனமாய் சிரிப்பார்களாம். ஆனாலும் அவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காமல் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய முயற்சியை அல்லாஹ் தாலா வீணடிப்பானா? அன்றைய ஒரு நாள் இரவு அவர்களுடைய கனவில் ஒரு சஹாபி அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள் என்று அவர்களை கூப்பிடுகிறார்கள். அவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கிறார்கள். செல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவில் இருந்த உமிழ்நீரை எடுத்து அவர்களுடைய நாவில் வைக்கிறார்கள். நண்பர்களே, அத்துடன் கனவு முடிகிறது. அடுத்த நாள் காலையில் அவர்களுடைய ஆசிரியரிடத்தில் அவர்கள் செல்கிறார்கள். செல்லும்போது அப்போது அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். நண்பர்களே, அப்போது அந்த ஆசிரியர், ஒரு நாளில் இவருக்கு இவ்வளவு ஒரு இல்மின் பேரூற்று எங்கிருந்து எவ்வாறு உதித்தது என்று மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். நண்பர்களே, அவர்கள் வேறு யாரும் இல்லை, இன்று நாம் எந்த பாடத்தை நடத்தினால் நம்முடைய தலையை சொறிவோமோ அப்படிப்பட்ட அந்த சரஹு வகாயிதும் முக்தஸர் மஆனி போன்ற கிதாபுகளை எழுதின சன்னித்மார்கள் தான். நண்பர்களே, அவர்கள் சில நெறியாளர்கள் கூறுவார்கள், விடாமுயற்சி தான் வெற்றிக்கு வழி என்று. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறார்களே, அவர்கள் பாடத்தை பார்த்து ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் மதரசாவை விட்டு வெளியேறுகிறார்கள். நண்பர்களே, அப்போது ஒரு கல்லிற்கு அருகாமையில் சென்று அங்கு உறங்கி விடுகிறார்கள். அவர்கள் எழுந்து பார்க்கும்போது அந்த கல்லில் ஒரு வட்டத்தை ஒரு எறும்பு சுற்றுகிறது. அது நடக்கும் பாதையெல்லாம் ஒரு பள்ளம் உருவாகி இருக்கிறது. அவர் சற்று உத்து பார்க்கும் போதுதான் தெரிகிறது, அந்த எறும்புடைய அந்த கணம் எவ்வளவு இருக்கும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கே சரியாக தெரியாது. நண்பர்களே, ஆனால் அவர்கள் அதை பார்த்து புரிந்து கொண்டார்கள், ஒரு எறும்புடைய கணம் இந்த கல்லை பிளக்கும் போது இந்த கல்லை விடதான் நம்முடைய கல்வி இறுக்கமானது என்று கூறி அவர்கள் நாம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நமக்கு பாடம் வரும் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் மீண்டும் மதரசாவிற்கே சொல்கிறார்கள். நண்பர்களே, ஒரு முறை கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கனவில் ஹுதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றி, இமாம் கஸாலியே, உங்களுக்கு நான்
இமாம் கசாலியை உங்களுக்கு நான் அனைத்து இல்முகளையும் தரப்போகிறேன் என்று கூறுகிறார்கள். அப்போது கசாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு அது வேண்டாம் என்று. நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம்? கண்டிப்பாக நாம் கேட்டு வாங்கியிருப்போம். ஆனால் அவர்கள் மறுத்தார்கள். காரணம் என்ன? உழைத்த ஒரு இந்த உழைப்பின்றி எதை சம்பாதித்தாலும் அது நம்மிடம் நிலையாக இருக்காது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். நண்பர்களே, நான் கஷ்டப்பட்டேன், பாடங்களை நான் பாடம் பார்த்துக் கொள்கிறேன், இது எனக்கு வேண்டாம் என்று கூறிவிடுகிறார்கள் நண்பர்களே அந்த கனவில் அவர்கள். எனவே நாமும் இந்த பாடம் வரவில்லை என்று நாம் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது நண்பர்களே. நிச்சயமாக இந்த நாள் நிச்சயமாக ஒரு கஷ்டத்துடன் இருக்கிறது. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடம் பார்க்கிறோமோ அதனுடைய பின்விளைவை அதனுடைய கூலி அல்லாஹ் தஆலா கண்டிப்பா அதை வீணடிக்கவே மாட்டான். ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த கஷ்டப்பட்டு பாடம் பார்த்ததற்கு நமக்கான கூலி அல்லாஹ் தஆலா தந்தே விடுவான் நண்பர்களே. எனவே எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.